என்ன யூனிஃபார்ம்டு சர்வீசஸ்க்கு நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதினாலும் அதில் கண்டிப்பாக செலெக்ஷன் ஆகிடுவீங்க. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்லலாம் நாங்கள் சேட் பண்ணிகிட்ருக்குறோம், இப்படி தான் எங்கள் ரிலேஷன்ஷிப் லாங் டிஸ்டன்ஸாக போயிட்டுருக்குதுன்னா அதில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் 3ஆம் நபர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 2 திருமண யோகம் ஜாதகத்தில் இருக்குதுன்னா கண்டிப்பாக டிவோர்ஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. 6ஆம் இடம் வழுக்கும் போது கோர்ட் கேஸ்னு போய் நிறுத்திடும். பட் அதை கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக நீங்கள் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா மிதுனத்திட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸ்னால் ரொம்ப நம்புவாங்க, என்ன பண்ணாலும் நம்புவாங்க. எதையுமே நீ டாக்குமெண்ட் பண்ணால் அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு பண்ணுற துரோகம் அப்படிலாம் நினைக்கக்கூடிய ஆட்கள். கண்டிப்பாக லேண்டு, கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஷுவாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் என்ன முதலீடு போட்டாலும் அது இரட்டிப்பாகிறதுக்கான ஒரு யோகத்தை இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி உங்களுக்கு கொடுக்குதுங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்ஸ் & கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் முத்துக்குமாரியின் அன்பு வணக்கங்கள். குரு பயிற்சி 2026ங்க. குரு பயிற்சி வந்தாச்சு. உச்ச குரு ஆக போகிறாரு இல்லையா? 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இது. ஸோ குரு உச்சமானாலே சந்தோஷம் தானே. ஒரு நல்லவர் ஸ்ட்ராங் ஆகுறாரு அப்படின்னா 12 ராசிக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நன்மை மட்டும்தான் அவர் செய்ய போகிறாரு. என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன நன்மையெல்லாம் கிடைக்க போகுது, எது இதில் கவனமாக இருக்கணும், எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இந்த குரு பயிற்சியை இன்னும் நீங்கள் சிறப்பாக ஏற்படுத்திக்கலாம், சில வாழ்வியல் பரிகாரங்கள், இதோட இந்த வீடியோவை நான் 12 ராசிக்கும் விளக்கமாக குரு பயிற்சி பலன்கள் நான் கொடுக்க போகிறேன். மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? 2026 உச்ச குரு ஆகுறாரு. மிதுனத்துக்கு 2ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறாரு. வாக்கு பலிதம்ங்கிறது ஏற்பட போகுதுங்க. பேச்சால் பிழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறீங்களா, ஜோதிடர்களாக இருக்கிறீங்களா, இல்லை லாயர்ஸாக இருக்கிறீங்களா, இல்லை ஒரு கன்சல்டன்சி வச்சுருக்கிறீங்களா, நீங்கள் பேசி தான் உங்கள் பொழைப்பே ஓடும் அப்படின்னா, பேச்சால் நீங்கள் ஜெயிக்கக்கூடியவங்க, பிழைக்கக்கூடியவங்கன்னா உங்களுக்கு தொழில் நல்ல சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையுது. குடும்பத்தில் ரொம்ப ஒரு நல்ல சந்தோஷ நிலை ஏற்படும், தன லாபம் இருக்கும், நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லுக்கு நல்ல ஒரு மதிப்பு ஏற்படும், உங்களுக்கே ஒரு சொசைட்டியல் ஸ்டேட்டஸ்னு சொல்லுவோம் இல்லையா, சமூக அந்தஸ்து அது உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது. படிக்கக்கூடிய குழந்தைகள் மிதுன ராசியில் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து படிப்பு எப்படி இருக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வாக்குஸ்தானம் நல்லா இருக்கு இல்லையா? நாவில் சரஸ்வதி நற்றுணையாக அப்படின்னு தானே சஷ்டி கவசத்தில் இருக்குது. அப்போ அந்த நாக்கில் தான் சரஸ்வதியே வந்து உட்காரணும். அந்த வாக்குஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருக்கிறாரு. நல்ல வித்தை வரும். வித்யா கர்வம் வராமல் மட்டும் பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு நான் படிச்சிருக்கேங்கிற ஹெட் வெயிட்டும் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்துல சுபகிரகம் இருக்கும் போதெல்லாம் ஒரு மெச்சூரிட்டியாக நடப்பாங்க. குழந்தைகளுக்கே ஒரு நல்ல மனப்பக்குவம் வரும். அதிகமாக சேஷ்டைகள் பண்ணுறக்கூடிய குழந்தைகள் கூட ஒரு டிசிப்ளின்டு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. பெற்றவங்க சொல் பேச்சு எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸ்கூலில் ஒரு நல்ல பேர் குழந்தைங்க எடுக்கிறதுக்கான ஒரு பிராப்தம் இது எல்லாமே இருக்குது. காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நாங்கள் படிச்சுட்ருக்கோம். ரொம்ப வருஷமாக எக்ஸாம்ஸ் தான் எழுதிட்டுருக்கோம். அதெல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி நாங்கள் கிளியர் பண்ண வாய்ப்பு இருக்கா. என்ஜினியரிங் என்ட்ரன்ஸாக இருக்கட்டும், மெடிக்கல் என்ட்ரன்ஸாக இருக்கட்டும், நல்ல செலெக்ஷன் ரேட் இருக்குது. யூனிஃபார்ம்டு சர்வீசஸில் நிறைய மிதுனராசி கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் ஆகிறதுக்கான யோகம். போலீஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இந்த மாதிரி என்ன யூனிஃபார்ம்டு சர்வீசஸ்க்கு நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதினாலும் அதில் கண்டிப்பாக செலெக்ஷன் ஆகிடுவீங்க. ஃபிட்னஸில் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரியான யோகங்களும் மிதுன ராசி பிள்ளைங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. காதல் வாழ்க்கை மிதுனத்துக்கு வந்து எப்படி இருக்கும்? 2ஆம் இடத்துக்கு வர்றாரு குரு. 2க்கு வர்ற குரு என்ன பண்ணுறாரு? சும்மா இருக்காமல் 6ஆம் இடத்தை பார்க்குறாருல. தேவையில்லாத சண்டைகள், அதுவும் குறிப்பாக வந்து வர்ச்சுவல் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்லலாம் நாங்கள் சேட் பண்ணிகிட்ருக்குறோம், இப்படி தான் எங்கள் ரிலேஷன்ஷிப் லாங் டிஸ்டன்ஸாக போயிட்டுருக்குதுன்னா அதில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் 3ஆம் நபர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். யாராவது ஒருத்தர் வந்து அவங்கக்கிட்ட க்ளோஸாக பேசி அது உங்கள் பார்ட்னருக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது. 6ஆம் இடம் வழுக்கும் போது எதிரி வலுப்பாங்க. நிறைய பேர் சுற்றி இருக்கிறவங்க எதிரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை முதல்ல வீட்டிலேருந்தே நம்ம ஆரம்பிச்சிடலாம். வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு ரொம்ப இணக்கமானவங்களே எதிரியாகக்கூடிய ஒரு பிராப்தம், பேச்சால் சில பிரச்சனைகள் வர்றது. அதனால் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நீங்கள் வெளியே லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா 3ஆம் நபர்கள்ட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருமண உறவு அப்படிங்கிறது எப்படி போகும்? ஒரே வீட்டில் இருக்கோம், ஆனால் கணவன் மனைவியாக இல்லை, சும்மா பேருக்கு சொசைட்டிக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக எங்களை காட்டிகிட்டு இருக்கோங்கிறவங்களும் நிறையா இருப்பாங்கங்க. 2 திருமண யோகம் ஜாதகத்தில் இருக்குதுன்னா கண்டிப்பாக டிவோர்ஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. 6ஆம் இடம் வழுக்கும் போது கோர்ட் கேஸ்னு போய் நிறுத்திடும். பட் அதை கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக நீங்கள் எடுத்து தான் ஆகணும்.
ஒரு டாக்ஸிக்கான ஒரு லைஃப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா அதை கடந்து வரும்போது தான் ஒரு நல்ல லைஃப்பை உங்களுக்காக அமைச்சிக்க முடியும். அந்த பாதை கடினமாக இருந்தாலும் போய் சேரக்கூடிய இடம்ங்கிறது நல்லா இருக்குன்னு உங்கள் மனசை நீங்கள் தேத்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஒரு செப்பரேஷன் டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்னா அது டக்குன்னு முடிஞ்சு அடுத்த கல்யாணம் ரீமேரேஜ்க்கு யாராவது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா செகண்ட் மேரேஜுக்கு ஒரு நல்ல அலைன்ஸ் டக்குன்னு அமைகிறது, மனதுக்கு பிடித்த மாதிரியான ஒரு வரன் வரதெல்லாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்லா இருக்குது. அல்லது இல்லைங்க செப்பரேஷன்லாம் போல் வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், பஞ்சாயத்து முடியுமான்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஒரு வருடத்துக்கு இன்னும் கொஞ்சம் கவனமாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. குழந்தை பிராப்தம் எங்களுக்கு எப்படி இருக்குது? ஸோ மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தைங்கிறதெல்லாம் எங்களுக்கு கிடைக்குமா, குழந்தைக்கு தான் நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னா குழந்தை பிராப்தம் நிச்சயமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் மருத்துவம் தேவைப்படும். 5ஆம் அதிபதி என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு சுக்கிரன் ராசியிலே உட்காந்துருக்கிறாரு இந்த குரு பயிற்சி நிகழும் போது. அப்போ கண்டிப்பாக மனசுக்கு பிடிச்ச மாதிரியான குழந்தையெல்லாம் பிறக்கும், மனசெல்லாம் சந்தோஷப்படும். ஆனால் மருத்துவம் அங்கே தேவைப்படும். ஏன்னா நமக்கு 11ஆம் இடம் வலுத்துருக்குல்ல, 6ஆம் இடமும் வலுத்துருக்கு. அப்போ நிறைய பேர் டாக்டர்ஸை போய் மீட் பண்ணக்கூடிய ஒரு பிராப்தம் குரு பயிற்சிக்கு அப்புறம் இருக்குது. ஆனால் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகுறது நிறைய பேருக்கு அதுவே ஒரு பிரச்சனையாக இருக்குல்ல. ஐவிஎஃப் பண்ணோம் மேம், ஐயுஐ பண்ணோம் மேம், ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ராசஸ், நிறைய எக்ஸ்பென்ஸும் கூட, எவ்வளோ மன உளைச்சல், இத்தனையும் மீறி அது மிஸ்கேரேஜ் ஆகுது, இந்த மாதிரியெல்லாம் வருத்தம் இருந்திருக்கும். அதெல்லாம் இனிமேல் இருக்காது. கண்டிப்பாக ஒரு ட்ரீட்மெண்ட்னு போகிறீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகுறது, நல்ல நேரத்தில் குழந்தை பிறக்கிறது, ஒரு தெய்வ அனுகிரகத்தோட ஒரு குழந்தை பிறக்கிறது, குழந்தைய பார்த்தாலே ரொம்ப நம்ம சந்தோஷப்படுறது, அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து நமக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கிறதுங்கிற மாதிரியான ப்ளஸ் பாயிண்ட்டும் அதில் நிறையா இருக்குது. தொழில் அமைப்புகள்லாம் எங்களுக்கு எப்படி இருக்குது? புதிய தொழில் நாங்கள் தொடங்கலாமா? ரியல் எஸ்டேட், டிரான்ஸ்போர்ட், டூரிசம், ஹோட்டல், பேக்கரி, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் ஒரு தொழிலாக எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆக போகிறது நீங்கள் மட்டும்தான். தொழில் ஸ்தானம் ரொம்பவே வலுவாக இருக்குது. குரு பார்வை 6ல் இருக்குதுல்ல, அதில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு வேலை, தொழில், இந்த ரெண்டையும் குரு காப்பாற்றி விட்டுருவார். என்ன தான் எதிரியை கொடுத்தாலும், கடனை கொடுத்தாலும், நோயை கொடுத்தாலும், அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு நன்மை நல்ல வேலை தொழிலை கொடுக்குறது. எந்த இடத்துல கை வச்சாலும் இங்கே ஒரு நல்ல வேலையும் தொழிலையும் கொடுக்குறாரு இல்லையா, இது ஒரு பெரிய பிராப்தம். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஃபினான்ஸ் அப்படிங்கிறது தானே ஆணி வேறாவே அமையுது. தொழிலில் ஒரு நல்ல விரிவாக்கம் நீங்கள் பண்ணலாம், எக்ஸ்பான்ஷன் பண்ணலாம், புதிய பார்ட்னர்ஸ் கிடைக்கணும்னா கிடைப்பாங்க. ஆனால் பார்ட்னர்ஸ்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். எதையும் நம்பிக்கையோடைய அடிப்படையில் பண்ணாமல் லீகலாக பேப்பராக பண்ணிக்கணும். ஏன்னா மிதுனத்திட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸ்னால் ரொம்ப நம்புவாங்க, என்ன பண்ணாலும் நம்புவாங்க. எதையுமே நீ டாக்குமெண்ட் பண்ணால் அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு பண்ணுற துரோகம் அப்படிலாம் நினைக்கக்கூடிய ஆட்கள், அதெல்லாம் வேண்டாங்க. தயவு செஞ்சு எல்லாத்தையும் லீகலாக ஒரு டாக்குமெண்ட்டாக வச்சுக்கோங்க உங்கள் பிஸ்னஸில். அப்படி வச்சுக்கும் பட்சத்தில் நல்ல லாபம்ங்கிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இருக்குது. வேலை வாய்ப்புகள்லாம் எங்களுக்கு எப்படி இருக்குது? புது வேலைங்கிறது கிடைக்குமா? படித்த படிப்புக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு துறையில் உட்காந்துட்ருக்கிறேன், என்னுடைய கோர்க்குள்ளே நான் போக முடியுமா? அல்லது நான் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன், எனக்கு மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போகணும், ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகணும், இந்த மாதிரி என்னுடைய ஜானலை நான் மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா நல்ல சாத்தியக்கூறுகள் ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே இருக்குது. நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு ரெஃபரன்ஸ் மூலியமாக வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது உங்கள் ஸ்கூல் சீனியர்ஸாக இருக்கட்டும், காலேஜ் சீனியர்ஸாக இருக்கட்டும், இல்லை வேலை செய்கிற இடத்துல சீனியர்ஸாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட ஏதாவது ரெஃபரன்ஸ் கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி அவங்க மூலியமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு யோகமும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி நிரம்ப இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், முதலீடெல்லாம் நாங்கள் எங்கே பண்ணலாங்க, எந்த இடத்துல நாங்கள் முதலீடு பண்ணால் எங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ்லாம் இருக்கும்? கண்டிப்பாக லேண்டு, கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஷுவாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. 2ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால டே டு டே ட்ரேடிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அன்றாடம் ட்ரேட் பண்ணுவாங்க. அதன் மூலியமாக ஒரு நல்ல லாபம் இருக்குது. சூரியனுடைய வலுவும் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் என்ன முதலீடு போட்டாலும் அது இரட்டிப்பாகிறதுக்கான ஒரு யோகத்தை இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி உங்களுக்கு கொடுக்குதுங்க. கடன் எப்படி இருக்கும்? புது கடன்லாம் நாங்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருமா? நிச்சயமாக வரும். பணப்புழக்கம் அதிகமாகுதுல்ல, கொஞ்சம் சம்பளம் அதிகமாகும் போது ஒரு லோனை வாங்கி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவோமே அப்படின்னு ஒரு ஆசை வரும். 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது, நிச்சயமாக கடன் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப தேடி போய் மெனக்கிடலாம் வேண்டாம். ஒரு பிஸ்னஸ்க்கே ஒரு லோனுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே பேங்க்ல இருந்தே உங்களை கூப்பிட்டு லோன் கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணணும்? வாங்கக்கூடிய லோனை கொஞ்சம் கவனமாக வாங்கணும். அதை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடம், இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்திருக்கணும். ஒரே ஒரு தப்பை மட்டும் பண்ணாதீங்க, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு நீங்கள் லோன் வாங்கி மட்டும் கொடுத்துறாதீங்க. நிறைய பேர் இப்படி மாட்டி நான் பார்த்துருக்கேன். ஏன்னா சனி வேறு ஏற்கனவே உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. என்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு நான் ஒரு லோன் வாங்கி கொடுத்தேங்க, பையன் எஸ்கேபி, இப்போ லோன் என் தலையில் இருக்குன்னா பேசுகிறவங்க நிறைய கிளைண்ட்ஸ் என்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க, கூட வேலை செய்கிறவங்க அல்லது ஃப்ரெண்ட்ஸு, இவங்களுக்குலாம் நான் லோன் வாங்கி கொடுத்தேங்கிற கான்செப்டுக்குள்ளே மட்டும் நீங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது. மிதுன ராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி எந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நல்ல மாற்றங்கள் ஏற்படும்? தொழில் வேலை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டீங்க, ஆனால் கடன் நோய் எதிரிலாம் எங்களை தொல்லைப்படுத்துகிறாங்களே, இவங்களெல்லாம் நாங்கள் சமாளிக்கணும்னா எந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும்? ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அம்மன் கோதை நாச்சியாரை போய் நீங்கள் பார்த்துட்டு வரும்போது அந்த அம்மன் இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்துப்பா. ஒரு புதன்கிழமையில்
மதுரையில் போய் ஆண்டாளம்மனை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்தலத்தில் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அம்பாளுக்கு துளசி தாமரை வாங்கி கொடுத்து நீங்கள் அம்பாளை சேவிக்கும் போது அம்பாள் ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களை நல்லா பார்த்துப்பாங்கங்க. வாழ்வியல் பரிகாரம் மிதுனராசி அன்பர்கள் குரு பயிற்சிக்கு பின்னாடி என்ன பண்ணணும், எதை பண்ணும்போது எங்கள் வாழ்க்கை இன்னும் சிறக்கும். திருநங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள். அது மாரல் சப்போர்ட்டாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் கொஞ்சம் வெல் ஆஃபாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய ஸ்தாபனங்களில் உங்களுக்கு ஏதாவது வேலை போட்டு தரதா இருக்கலாம். அவங்க வாழ்க்கையை மேம்படுத்துகிற மாதிரி உங்கள் தகுதிக்கும் உங்கள் சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி ஏதாவது உதவி பண்ண ரொம்ப நல்லா இருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு சிவப்பு நிறத்தை நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆல் தி வெரி பெஸ்ட் மிதுனம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்ஸ் அண்ட் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல்.